ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் 13ல் ரிலீஸ் ஆகிருக்க ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக ஒரு 3 வீடியோஸ் எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் எஸ்எஸ்சி ஃபார்மசிஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்சினா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் போஸ்ட் சதர்ன் ரீஜனில் ரிலீஸ் ஆன ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். தேர்ட் வீடியோ ஈஸ்டர்ன் ரீஜன், அதாவது கொல்கத்தாவில் ரிலீஸ் ஆகியிருந்த லெபார்ட்டரி அசிஸ்டண்ட், அதாவது பிஃபார்ம் எலிஜிபிளான போஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது கண்டினியூட்டியாக ஃபோர்த் வீடியோ. எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் 13ல் ரிலீஸ் ஆன ஒரு டாப் மோஸ்ட் ஃபார்மசிஸ்ட் ஜாபில் இது நம்பர் 1. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பிஃபார்ம் கேண்டிடேட் எலிஜிபிள். மற்ற சதர்ன் ரீஜனில் ரிலீஸ் ஆன ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் வெறும் எம்ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பிஃபார்ம் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் இது ஒன்றே ஒன்றுக்கு தான் பிஃபார்ம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் கம்பேரிங் டு அதர் போஸ்ட் இதில் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாகவே இருக்கும். காம்படிஷனாக நான் நிற்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு நானும் அப்ளை பண்ணுறேன். இது ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது அப்படின்னு ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஜாப் போஸ்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது நான் எண்ட் ஆஃப் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா ER16325 இதான் போஸ்ட் கோட். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த போஸ்ட் கோடு போட்டு தான் அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு இதோட போஸ்ட் நேம் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு. இதில் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, மேஜராக கொல்கத்தாவில் அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே வேணால் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு ஜாப் போஸ்ட்டு, என்ன ஒர்க் பண்ணுவீங்க டியூட்டியில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் அனலைசிங் அண்ட் தென் ஹேண்ட்லிங் சப்போஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் தென் மெயின்டைனிங் லாக் புக்ஸு, கைடிங் லேப் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ், இதெல்லாம் தான் அவங்களோட ஜாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நீங்கள் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் லெவலில் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 12th கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஹையர் செகண்டரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீடியமாக இருக்கும். 10th கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் லோவாக ஈஸியாக இருக்கும். கிராஜுவேட் லெவல்னால கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் ஃபார்மசி, ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் டிகிரி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி ஆஸ் அ பிரின்சிபல் சப்ஜெக்ட். அதாவது நீங்கள் ஃபார்மசி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அண்ட் தென் நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் படித்து கெமிஸ்ட்ரியை ஒரு மேஜர் சப்ஜெக்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எலிஜிபிள், பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நிறைய இருக்குது, அதெல்லாம் எலிஜிபிளில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வர போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆஃபீஸ் நேம் அதெல்லாம் கொடுக்கல. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஆஃப் யூசர் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும், அதாவது எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், கொல்கத்தா, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். நான் ஒரு ட்ராபேக் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒன்றே ஒன்று தான் ட்ராபேக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் ஸ்டோர் கொல்கத்தா, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஆஃபீஸ்க்கு மாற்ற மாட்டாங்க. இதுவே நீங்கள் இந்த சிடிடிஎல்ல செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கூட சென்னைக்கு வந்துக்கலாம். ஆனால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியாது. இதில் அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச ட்ராபேக். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பே லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 35லேருந்து 1,12,000 வரைக்கும் இருக்குது. உங்களோட கிராஸ் பே, அதாவது இன்ஹேண்ட் சேலரி, கைக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60+ ஷோராக வரும். நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல். இதில் ஸ்கில் டெஸ்ட் இல்லை, அதாவது நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் நோ ஸ்கில் டெஸ்ட் எதுவும் இல்லை. எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும், உங்களை செலக்ட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இதில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள். இதில் வந்து 23ன்னு நமக்கு சொன்னால் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக படித்து வரவங்களுக்கு வந்து 21லேருந்து அந்த 23 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ படித்து முடித்து ஒரு 2 வருஷம் கழித்து எக்ஸாம் எழுதும் போது இது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ஏஜ் லிமிட் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எலிஜிபிள், அதாவது அட்வான்டேஜ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எந்த இதில் வரும் கிளாசிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கெஜெட், அதாவது க்ரீனிங் கிடையாது, குரூப் பியில் வருது. ஆஸ் யூஷுவலாக வந்து ஃபார்மசிஸ்ட் எடுக்கும்போது குரூப் சி, நம்ம ரயில்வேலாம் எழுதியிருப்போம், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா குரூப் சியில் தான் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஹை கிரேட். அதில் பார்த்திங்கன்னா அது சொன்னோம் பார்த்திங்களா, இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டு. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு மிஸ் பண்ணாத ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்து இதை வந்து கிராக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது என்னென்ன ஜெண்டர்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜெண்டரும் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 போஸ்ட் வந்து எலிஜிபிள். 2 போஸ்ட் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆரில் 1, நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு 1. இது 2 போஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஒன்று விஷயம், இந்த போஸ்ட்டுக்கு வந்து இது ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அப்படின்னு வந்து இதை வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது கொஷினோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தெரியும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரியும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வாட்டி இந்த போஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணணும், எப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.